சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்று கிட்னி அதாவது சிறுநீரக கற்கள் சம்பந்தமாக சுருக்கமான சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு கிட்னியில் கல் வருதுன்னு ரிப்போர்ட் ஆகுது. முக்கியமாக நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. பரவலாக சில ஏரியா தண்ணியில் இந்த மாதிரியான தாது உப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த தண்ணியை நாம் என்ன பண்ணுறோம், கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் சில காய்கறிகள், சில பழங்களை நான் சொல்கிறேன், அதை தவிர்த்துடணும். அதே மாதிரி சில காய்கறிகள், பழங்களை சாப்பிடணும், அதுவும் சொல்கிறேன். தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் முக்கியமாக கல் அதை நாம் கால்சியம், பொட்டாசியம், ஆக்சலேட்டுன்னு ஒரு 7 வகையான கற்களை பிரிக்கிறோம். இதில் அதிகமாக நமக்கு இருக்கிறது பீட்ரூட்டு தவிர்க்கணும். காலிஃப்ளவர், தக்காளியோட விதை, இதை எப்படி விதை நீக்கிறதுனா, விதை இல்லாத தக்காளியை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அந்த தக்காளியினுடைய விதையை தண்ணியில் அலசிட்டு குழம்புல போடலாம். அப்படியே மீறி குழம்புல போட்டிருந்தாலும் அந்த தக்காளியை எடுத்து எட்ட வச்சுட்டு நாம் அந்த குழம்பு சாம்பாரை சாப்பிடலாம். விதைகள் குழம்புல கரையாது. அடுத்தது பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரி உயர் ரக பருப்புகளில் யூரிக் அமிலங்கள் அதிகம். அந்த யூரிக் ஆசிட் சம்பந்தமான கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், கால்சியம்னாலே நமக்கு பால், தயிர், மோர், இதை கல் வந்தவங்க மட்டும் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மோர், தயிர், பால்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்புறம் முக்கியமாக கீரையில் 2 கீரை தவிர்க்கணும். ஒன்று பாலக்கீரை, இன்னொன்று பசலைக்கீரை. இந்த 2 கீரைகள் அதிக தனிமங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கீரைகளை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். இது இல்லாமல் இந்த ஆக்சலேட் வகை கற்கள் எப்படி இருக்குனாக்கா, ஸ்ட்ராபெரி பழங்கள், பெர்ரி பழங்கள், இந்த பழங்களை நாம் குறைச்சிக்கணும். நிறைய பேருக்கு நெல்லிக்காய் ஜூஸோ நெல்லிக்காய் பயன்படுத்துவாங்க. இந்த கிட்னி கல் வந்தவங்க மட்டும் வைட்டமின் சி அதிகமாக உள்ள நெல்லிக்காயை குறைச்சிக்கணும். இது இல்லாமல் என்னெல்லாம் சாப்பிடலாம், முக்கியமான மாதுளை பழ சாறு நமக்கு வாரத்தில் 2 நாட்கள் சேர்த்துக்கிறது நல்லது. இளநீர் நிறையா சேர்த்துக்கணும். முக்கியமாக தண்ணி நிறையா குடிக்கணும். ஆரஞ்சு ஜூஸு, திராட்சை ஜூஸு, இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இது இல்லாமல் கற்களை எளிதாக கரைக்கிற ஒரு மூலிகை என்னென்னா, வெகு பேருக்கு தெரியாது, துளசி. இந்த துளசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சும் நம்ம தீர்த்தமாக குடிக்கலாம். அப்படிலாம் அரைச்சிட்டு 30 ml சாறு 100 ml தண்ணியில் கலந்து வாரத்தில் 2 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் கிட்னி இருக்கிற கல்கள் கரையும். ரணக்கல்லி அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது. அதோட இலைகள் கூட 2 இலைகள் டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல, அதுபோல் வாரத்தில் 3 நாட்கள் சாப்பிட்டாலும் கிட்னி இருக்கிற கல் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பார்லி வாட்டர், பார்லி அரிசி வாங்கி 3 டீஸ்பூன் 100 ml தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டுக்கணும். அடுத்தது நெரிஞ்சில். இந்த நெரிஞ்சில் முள்ளை சரியாக கண்டறிஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா எல்லா வகை நெரிஞ்சில் முள்ளுமே நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இளமையான முள்ளாக இருக்கணும், பசுமையாக இருக்கணும். ஒரு 10 இளம் பசுமையான நெரிஞ்சில் முள்ளை தட்டி தண்ணியில் போட்டு 100 ml தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வாரத்தில் 3 நாட்கள் சாப்பிட்டாலும் இந்த கல் கரையிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது இல்லாமல் நமக்கு பூலாப்பூன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னன்னா, சிறுப்பீலை என்று அழைப்பார்கள் சித்த மருத்துவத்தில். இது மாட்டு பொங்கல் அன்னைக்கு நெத்தியில் கட்டுவாங்க. இது பேர் சிறுப்பீலை. இதனுடைய இதையும் நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு தண்ணி 100 ml விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்லாம். இதுக்கு பேர் சிறுகண் பீலை. இதுக்கு பேர் சாதாரண வட்டார வழக்கு பூலாப்பூ அப்படின்ற பேர். இது மிகச்சிறந்த பலன் அளிக்கும். பழங்களில் அதிகமாக நம்ம சாப்பிட வேண்டிய பழங்கள் முலாம்பழம், அடுத்தது பேரிக்காய், அப்புறம் தர்பூசணி. இந்த பழங்களை நம்ம மிகுதியாக பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் ஆல்கஹால் சாப்பிட்றவங்க ஆல்கஹாலை குறைச்சிக்கணும். ஏன்னா ஆல்கஹால் அதிகமான ஒன்றுக்கு வெளியேற்றுறதுனால உடம்புல நீர் சத்து குறையும். அதிக உடற்பயிற்சி செய்தோம்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம பிறகு தண்ணீர் அருந்த வேண்டும். உடலில் நீர் சத்து குறையும் போதும் இந்த கிட்னி கல் உருவாகுது. இறைச்சிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இறைச்சிகள் இருக்கிறதுனால இந்த யூரிக் அமில கற்கள் உள்ளவங்க மட்டும் இறைச்சிகளை, சிகப்பு நிற இறைச்சிகளை குறைச்சிக்கிறது நல்லது.